ஆவியின் வல்லமை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிடமகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கின்றேன். இறை இயேசுவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாள் எமக்கு ஓர் மறக்க முடியாத நாள். ஆண்டவர் இயேசுவின் பிறப்பின் மகிழ்ச்சியில் திளைத்து நின்ற எமக்கு என்றுமே மக்களின் மனங்களில் ஆழமான பதிக்கப்பட்ட நாளாகவும், அமைதியை இழந்து நாம் ஒவ்வொருத்தரும் ஆழிப்பேரவையின் கோர தாண்டவத்தினால் எம் உறவுகளின் உயிர்களை கடலோடு சங்கமித்த நாள். கடலே உனக்கென்ன நடந்தது, மலைகளே ஏன் இப்படி திகழ்கின்றது என்றெல்லாம் எமக்குள்ளே கேள்விகளை கேட்கத் தோன்றுகின்றது. அன்று சுனாமியின் கோர தாண்டவத்தால் எம் உறவுகள் கடல்களோடு சங்கமித்தன. இன்று 21 வருடங்கள் கழித்து டித்வா புயலினால் கோர தாண்டவம் எம் உறவுகளை மண்ணோடு நீரோடும் சங்கமமாகின்றது. எனவே அன்பான உறவுகளே, கடலோடு கலந்தாலும் மண்ணோடு சங்கமம் ஆனாலும் அலைக்கடோடு அடித்து செல்லப்பட்டாலும் எம் உறவுகளை நினைப்போம். அவர்களையும் எம் மூச்சு உள்ளவரை எம் மனங்களில் தாங்கி செல்வோம். அவர்களின் பிரிவினை தாங்க முடியாது தினமும் வேதனைப்படும் குடும்பங்களுக்கு ஆறுதல் கிடைக்கவும், எம் உறவுகளின் ஆன்மாக்கள் என்றுமே இறைவனின் சன்னிதானத்தில் அமைதியில் இளைப்பாரிடவும் வேண்டி தொடரும் திருப்பலியில் பக்தியுடன் இணைந்து கொள்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சௌரங்களே, முதல்ல உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நத்தார் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். பிரியமான சோரங்களே, நேற்று ஆண்டவருடைய பிறப்பு விழாவை கொண்டாடினோம். இன்று மரண விழாவை கொண்டாடுகிறோம். இந்த பிறப்பும் மரணமும் எங்களுடைய வாழ்விலே நிச்சயம் நிகழ்கிற நிகழ்வுகள். இன்றைய நாளிலே திரு அவை முதலாவது திருத்தொண்டருடைய புனித ஸ்தேவானுடைய மரண நாளை கொண்டாடுகிறது. அவர் இயேசுனுடைய பிறப்பினால் ஈர்க்கப்பட்டவராக, இயேசுவுக்காக வாழ்ந்தவராக அல்லது இயேசுவை போல் வாழ்ந்தவராக அவர் இறுதியிலே மரித்தார். மரணத்தில் கூட தனக்கு மரணத்தை ஏற்படுத்தியவர்களை மன்னித்து மரணமானார். அவர் வழியில், அவர் முறையில் நாங்களும் நமது வாழ்வுகளை அமைத்துக் கொள்வோம். ஆண்டவர் தந்த செய்தியை நாங்கள் எல்லா திக்குகளும் எடுத்து செல்லுகிறவர்களாக, அதுவும் துணிவோடும் நேர்மையோடும் அக்கறையோடும் இறைப்பணி ஆற்ற இந்த வேளையிலே இறையருள் வேண்டுவோம். இன்றைய இந்த பலியிலே ஐரின் புஷ்பகுமாரி, சுசைப்பிள்ளை லாரன்ஸ் 31ஆம் நாளிலும், அருட்தந்தை பிபி பிலிப், பிபி செபஸ்டியன், அகுஸ்டின் பிள்ளை, மேரி திரேசம்மா, எத்லின் ஜெயராஜா, மேரி ஜசிந்தா, ஆல்ஃப்ரெட் ஜூட் ஆண்டன், அருட்பணியாளர் கிரகோரி, ராசநாயகம், மேரி ரெஜீனா, அருட் சகோதரி பெர்னதேட் இவருடைய ஆண்மையை பாற்றி மன்றாடுவோம். அத்தோடு இந்த சுனாமி ஆழிப்பேரலையில் மரணித்த ஒவ்வொருவருடைய ஆண்மையை பாற்றி காகவும் வேண்டுவோம். கடந்த டித்வா புயலின் காரணமாக கொல்லப்பட்டவர்கள், இந்த போரிலே இறந்தவர்கள், விபத்துக்களில் இறந்து போனவர்கள் எல்லோரையும் சிறப்பாக இந்த ஆண்டிலே எமது குடும்பங்களில் நமக்கு அறிமுகமானவர்கள் இறந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பாதம் கொண்டு வருவோம். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. அகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தம்மை துன்புறுத்துவோருக்காகவும் மன்றாடிய புனித ஸ்தேவானுடைய விண்ணக பிறப்பை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இன்று நாங்கள் நினைவு கூறும் அவரது எடுத்துக்காட்டை பின்பற்றி பகைவருக்கு அன்பு காட்ட கற்றுக்கொள்வோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதோ வானம் திறப்பிருப்பதை காண்கின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமையடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சீரேன், அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா, ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினார். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்து இருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கின்றேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெருங்கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடையை சவுல் எனும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார்.
பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலாக, ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆமென். கற்பாறையும் கோட்டையும் நீரே, உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறலாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருள்வீர். உமது பேரன்பில் நான் களி கூர்வேன், அக்களிப்பேன். என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். என் எதிரிகளின் கையில் நின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையில் நின்றும் என்னை விடுவித்தருளும். உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரின் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 வசனங்கள் 17 முதல் 22 வரை. அக்காலத்தில் ஜேசுதம் திருத்தூதர்களுக்கு கூறியது, எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் மனிதர்கள் உங்களை ஜூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு ஜூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரை உங்கள் வழியாக பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம்முடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோர்க்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறுதி வரை
மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். பிரியமான சகோதரங்களே, நேற்றைய தினம் இந்த டிட்வா புயல், அதனால் வந்த அனர்த்தம், அதனால் வந்த சோகம், இழப்புக்கள் மத்தியிலும் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு விழாவை நாங்கள் கொண்டாடினோம். அந்த கொண்டாட்டத்தினுடைய ஒரே ஒரு காரணம், கடவுள் எம்மை தேடி வந்திருக்கிறார் என்கிற அந்த மகிழ்ச்சியான செய்தி. முழு உலகத்துக்குமே மகிழ்ச்சி ஊட்டுகிற செய்தியை வானதூதர்கள் முதலிலே இடையர்களுக்கு அறிவித்தார்கள். அதை அறிந்த இடையர்கள் தங்களுடைய மந்தைகளை பால்வெளியிலே விட்டுவிட்டு பிறந்த பாலகனை பெத்லகேமிலே தேடி சென்றார்கள். அந்த மாட்டு தொழுவத்திலே அவரை சந்தித்தார்கள். பிரியமான சோரங்களை, இன்றைய நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு குடிலின் முன்னால் ஒரு 2-3 நிமிடங்கள் மௌனமாக நின்று அந்த ஆண்டவருடைய அந்த எங்களை தேடி வந்த அந்த தெய்வத்தை நாங்கள் தரிசித்து தியானிப்பது நல்லது. நான் காலையில் எழுந்து கதிரை மாதா ஆலயத்தில் இருக்கிற பாலகனையும், இங்கே ஆலய நுழைவாயிலும் இங்கே இருக்கிற பாலனையும் ஒரு நிமிடங்கள் தரிசித்தேன். இந்த தரிசிப்பு தான் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையை தருகிறது. எவ்வாறு ஆண்டவர் தன்னுடைய மக்களை தேடி வந்தார், அந்த தேடி வந்த அந்த தெய்வத்தை அனுபவித்த மக்கள் அவருக்காக வாழ்ந்தார்கள். எனவே தான் நேற்றைய தினத்திலே இயேசுனுடைய பிறப்பு விழாவை கொண்டாடினோம். இன்றைய தினத்திலே ஸ்தேவான், முதலாவது திருத்தொண்டர், இயேசுனுடைய அடியார், அவருடைய மரண விழாவை கொண்டாடுகிறோம். 2 பேருக்கும் இடையிலே ஆழமான ஒற்றுமைகள் இருக்கிறது. இருவருமே தங்களுடைய வாழ்வை இறை திருவுளத்துக்காக கொடுத்தார்கள். இருவருமே மக்களால் கொலை செய்யப்பட்டார்கள். நகரத்துக்கு வெளியே அவர்கள் சிலுவையிலும் கல்லாலும் எறிந்து கொல்லப்படுகிறார்கள். அங்கே நாங்கள் பார்க்கிறோம், இருவருமே மரணத்தின் முன்பு தங்களுடைய பகைவர்களை மன்னிக்கிறார்கள். இறைவனுடைய திருவுளம் அவர்களுக்குள்ளே நிறைவேறுவதை பார்க்கிறோம். இருவருக்குள்ளும் கடவுளுடைய ஞானமும் வல்லமையும் இருக்கிறது. அவர்களுடைய வல்லமை அல்லது வலிமை என்பது தங்களுக்கு எதிராக வந்தவர்களை எதிர்த்து போராடுவதில் அல்ல, அந்த வருகிற தீமையை அல்லது மரணத்தை துணிவோடு ஏற்றுக்கொள்ளுகிற வல்லமையாக இருக்கிறது. அந்த துணிவோடு அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்வதன் வழியாக அவர்கள் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறவர்களாக மாற்றமடைகிறார்கள். எனவே தான் நாங்கள் இயேசுனுடைய பிறப்பையும் கொண்டாடுகிறோம், ஸ்தேவானுடைய மரணத்தையும் கொண்டாடுகிறோம். எங்களுடைய பிறப்பும் எங்களுடைய வாழ்விலே கொண்டாட்டமாகத்தான் இருக்கிறது. எங்களுடைய இல்லங்களில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த இல்லத்திலே சுற்றத்தார் மத்தியிலே, உறவுகள் மத்தியிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக மாறுகிறது. அங்கு இறப்பும் கொண்டாடப்படுகிறது. எல்லா செத்தவர்களும் நாங்கள் வெடி கொளுத்துவோம். பர்த்டேக்கும் நாங்கள் வெடி கொளுத்துகிறோம், தாலிகட்டேக்கையும் வெடி கொளுத்துவோம், பாலன் வைக்கையும் வெடி கொளுத்துகிறோம். ஆகவே எல்லாம் எங்களுக்கு கொண்டாட்டம்தான். வெடி ஒரு கொண்டாட்டமாக மாறுகிறது. பிரியமான சோரங்கள், இதனுடைய வாழ்விலே ஒரு நினைவு கூறுதலாக இருக்கிறது. ஸ்தேவானுடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் என்றால், அல்லது இயேசுனுடைய பிறப்பை நினைவு கூறுகிறோம் என்றால், அது தருகிற செய்தி எங்களுடைய வாழ்விலே உட்செல்ல வேண்டி இருக்கிறது. அந்த செய்தி எங்களுக்குள்ளே ஞானத்தையும் அந்த இறை வல்லமையையும் அதிகரிக்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே இன்றைய நாள் ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பை நினைவு கூறுகிறோம். இந்த பகுதியிலே சுனாமியினால் கொல்லப்பட்டவர்களை நினைவு கூறுகிறோம். அங்கும் மெழுதிரி எரிகிறது, இங்கும் தீபம் எரிகிறது. பிரியமான சோரங்களே, அங்கு நாங்கள் இயேசுனுடைய பிறப்பை நன்றியோடு நினைத்து மெழுதிரி கொளுத்துகிறோம். இங்கு இறந்தவர்களை நினைத்து அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக மெழுதிரியை கொளுத்துகிறோம். எல்லாம் ஒரு நினைவு கூறுதல் கொண்டாட்டங்களாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்விலே ஒரு புதிய படிப்பினையையும் பிடிப்பையும் தருவதாக மாறுகிறது. எனவே சிறப்பாக இன்றைய நாளில் ஆண்டவருடைய பிறப்பின் மகிழ்ச்சிக்குள்ளே பயணித்து கொண்டிருக்கிற நாங்கள் இந்த மண்ணின் அவலத்துக்குள்ளே மரணித்தவர்களுக்காக மன்றாடுவோம். இறைவனுடைய ஆசீர் அவர்களோடும் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரோடும் இருக்க இறையருள் வேண்டுவோம். ஆமென். எங்களுடைய தேவைகளை இறைவனிடம் சமர்ப்பித்து மன்றாடுவோம். எழுந்து நிற்போம்.
மண்ணகம் வந்து எமக்கு அமைதி வாழ்வினை அளித்த வந்த பாலகா, இந்த நாளுக்காய் நன்றி சொல்கின்றோம். இந்நாளிலே அருட்துணையும் பேரன்பும் எம்மை நிறைத்து காத்திடுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, இறைவன் அவர் நம்மீது ஒளிந்துள்ளார். இறைவன் மீது நம்பிக்கை வைத்து சிதறிய மந்தைகளை நேரிய வழியில் நடத்திட இறை பணியாளர்களை ஆசீர்வதியும். புனிதத்தின் நறுமணத்தை புவிதனில் பரப்பிட தேவையான அருள் வரங்களை பொழிந்து காத்திடுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, சுனாமியின் கோர தாண்டவத்தினால் கடலோடும் அலையோடும் போராடி தம் உயிர்களை இழந்த எம் உறவுகளின் நினைவு கூறும் இந்நாளிலே அவர்களின் ஆன்மாக்களுக்கும் டித்பா புயலின் தாக்கத்தினாலே உயிரிழந்தோரின் ஆன்மாக்களுக்கும் நித்திய இளைப்பாற்றியை அளித்திடுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னத கீதம் பாட மண்ணகம் வந்த பாலகனே, உம் பிறப்பு எமக்கு எம் தேசத்திற்கும் எம் உறவுகளுக்கும் அமைதியின் பிறப்பாக அமைந்து வாழ்வில் செழிப்பினையும் அமைதியினையும் கண்டு ஒருவருக்கொருவர் பகிர்ந்து வாழ்ந்திட அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய உள்ள தேவைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவருடைய பாதம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை பலியில் நாங்கள் நினைவு கூறுகிற ஐரீன் புஷ்பகுமாரி, சுசைப்பிள்ளை லாரன்ஸ், அருட்தந்தை பிபி பிலிப், பிபி செபஸ்டியன், அகஸ்டின் பிள்ளை, மேரி த்ரீசம்மா, எத்லின் ஜெயராஜா, மேரி ஜசிந்தா, அல்ஃபிரட் ஜூட் ஆண்டன், அருட்பணி கிரகோரி, ராசநாயகம், மேரி ரிஜீனா, அருட் சகோதரி பெர்னடேட், இவருடைய ஆன்மாக்களையும் நம்முடைய பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம் தந்தையே.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, மறை சாட்சியான புனித ஸ்தேவானின் மாட்சிக்குரிய நினைவு கொண்டாட்டத்தில் உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இன்றை பெற்றுடன் கொண்டு வரும் பலிப்பொருள்கள் உமக்குகந்தனவாயிருப்பனவாக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம்மிறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாகிய பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்குட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெற செய்யவும், படைப்புக்கள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறிதம் சுடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. எழுந்து நின்று விண்ணக தந்தையை நோக்கி எமது கரங்களை விரித்து இறைவனுடைய ஆசீர் என்று நம்மோடு இருக்க இறையருள் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறித உலகின் பாவங்களை போக்க வந்த ஆண்டவர் இயேசு. இவருடைய விருந்து களைப்பு பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பெரு பெற்றோர். ஆண்டவரே, உள்ளத்திலிருந்தொழிவர நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமாக. ஆண்டவரையும் திருவுடலும் இரத்தமை காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக.
ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று கூறி வேண்டிய ஸ்தேவான் மீது கல் எறிந்தனர். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரையும் திருமகனின் பிறப்பாலங்களை மீட்டு மறை சாட்சி ஸ்தேவானின் விழாவிலங்களை இன்புற செய்கின்றீரே. நீரங்களுக்காக புரியும் எண்ணற்ற இரக்க செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவரமும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது என்றும் தங்குவதாக. இறைவனுக்கு பிரியமான வாழ்வு வாழ இறை துணையிலே சென்று வாழ்வோம். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மில் மீண்டெழ செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்தப்படுகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெற செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான உம்மிடம் மீள தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் எக்காலத்திற்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமென். உம்மை நாம் ஆராதிக்கின்றோம் தேவனே, உம்மை நாம் என்றும் நேசிப்போம் என்பரே, உம்மை நாம் விசுவசிப்போம் போதரே, எம்மை நீராளுவீர் எங்கள் ராஜனே. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென்.